கூட்டணியை வச்சு தானே உருட்டுறீங்க. காங்கிரஸ் வெளியே போயிட்டா பிஜேபி எதிர்ப்பு, சிறுபான்மை மக்கள் ஆதரவு, இந்த முகமுடியெலாம் உங்களுக்கு இருக்குமா? காங்கிரஸ் ஒரு 6% இருக்குது, போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 45% ஏற்கனவே உருட்டார், ஒரு 18% வரைக்கும் விஜய் உருவிடுவார். இதில் காங்கிரஸும் போயிடுச்சு வச்சுக்கிங்க, 21% 20% வந்துடுவீங்க. சிபிஎம் சிபிஐ சீட்டு ஜாஸ்தின்னு அவங்களும் போயிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. 3வது இடத்துக்கு தான் போகணும். அவங்க ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி போனால். ஆனால் இன்னொரு பிரச்சனையே இருக்குது. இதுவே பால்வாடி கட்சி. இப்போ தான் எல்கேஜி யூகேஜி முடிச்சு 1ஆம் கிளாஸ் போய்க்கிறாங்க. ஆனால் பால்வாடி கட்சியில் திருக்குறள்லாம் திமுக பற்றி சொல்லியிருக்காரு. நான் கூட சொல்கிறேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் பூசி சொல்வதே உலகு. தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, கரூரில் சுட்டப்புண். இங்கே கொஞ்சம் யாரையும் விட்டு பேச விட்றாங்க. இது வரைக்கும் தெரிலங்க. நான் முடிவெடுத்தால் முடிவெடுத்ததை பற்றி உரிய முடிவெடுத்து முடிவை சொல்வதற்காக முடிவான ஒரு கூட்டத்தை உங்களை கூட்டி நான் முடிவை சொல்லுவேன் அப்படின்னா, பைத்தியத்தை பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா, அந்த பைத்தியம் பிடிச்ச பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பார்க்க எந்த பைத்தியக்கார டாக்டரை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்? அவங்கள பற்றி கணிக்கிறதுக்கு அவங்களாலே முடியாது. அன்னி மனசு ஆழம்னு ஐயாவுக்கு தெரியும், போய் சென்டாப்பில். இப்போ யாருக்கு தெரியும்? அன்னியாருக்கு மட்டும்தான் தெரியும். அன்னியார் பார்த்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான் முடிவு. அதை விட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்றதை பற்றி நான் முடிவெடுத்து அந்த முடிவை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு முடிவை அதை எடுத்து நான் உங்களுக்கு முடிவாக அந்த முடிவை நான் தெரிவிக்கிறேன்னு அப்படியே தலை கிருகிருன்னு வந்துடும். நமக்கு பெரிய அரசியல் மேதைவர் அப்படியே சொல்லி மறைச்சிடுவார். இன்னைக்கு எந்த கட்சி இருக்குது? ஃபீல்டில் எந்த கட்சிங்க இருக்குது? களத்தில் இல்லாத கட்சியை பற்றி பேச விரும்பலைன்னாரு. களத்தில் இல்லாத கட்சி எது சொல்லுங்கள்? திருக்குறள் சொன்னதுனால திமுக அழிஞ்சி மறுநாள் காலைல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ஒரே வரியில் சொன்னதுனால முழுசும் அழிய போகிறது, பாதி அழிஞ்சிக்கு. பேச தெரியல, அரசியல் தெரியல, இயலாமை, கற்புகழ்ச்சி, வெட்டி கழகம்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா வெட்டியாக உட்காந்துக்கிறார் வீட்டுக்குள்ளேயே. தமிழக வாடகை கழகம், தலைவர்களை வாடகைக்கு எடுக்கும் கழகம். எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, இன்னும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் வாடகைக்கு எடுக்கல. என்னங்க வெளியே வரமாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வரனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜயிக்கிறான். அப்போ சொத்தை எழுதி கொடுத்துரு ஒவ்வொரு வீட்டுக்கும். நான் பக்கத்து வீட்டில் சோறு போடுறேன்னாங்க, நான் வேணா துட்டு கொடுக்குறேன், அங்கே சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துக்கோ, 3 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன், நின்றுக்கோ, அப்படியே ஜெயிச்சுட்டு அப்படியே இருக்கு போ அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி நிற்கிறாரு. இவருக்கு இங்கே வந்தால் நல்ல சோறு கிடைக்கும், அங்கே துட்டு கொடுத்தா என்ன சோறு கிடைக்கும்? அதனால் அவர் என்டிஏ ஏடிஎம்ல சேர்க்கலையா, அங்கே அதை விட நல்ல ஹோட்டலில் கூப்பிட்டுக்கிறாங்க, அங்கே போகிறோம் பார்த்து சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு நைஸாக ட்ரை பண்ணுகிறாரு. புது ஹோட்டலில் புது ஹோட்டலு, புது அம்மா, இது பொண்டாட்டில அங்கே இன்னொரு வீட்டம்மா, வா இங்கே வா, நல்லா சாப்பாடு நான் செஞ்சு தரேன், நல்லா பார்த்துக்கிறேன், காலைல வந்தால் காலை அனுப்பி விட்டு ஒன்று இது பண்ணி வேலையே செய்ய வேணாம், நானே எல்லாம் பண்ணி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராசா அவர்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு 2 ஈடி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆருடம் சொல்லியிருக்கு. இந்தியாவில் ஒரு ஈடி தானங்க இருக்குது, அப்புறம் எப்படி 2 ஈடி தமிழ்நாட்டு? ரைடு ஈடி ரைடு இருக்கு. இவங்க எல்லாத்துலேயுமே நாங்கள் தான்னா தமிழ்நாட்டுக்கும் தனியாக 2 ஈடி வச்சுக்கிறாங்க போல நினச்சி. ஆப்ஷன் தான் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூட பண்ணுவாங்க, படை வச்சுக்குவாங்க, ராணுவ படை வச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 ஈடி ரைடு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரை குறி வச்சு இந்த ஈடி ரைடு சொல்லியிருக்காரு ராசா அவர்கள்? ராசாக்கு யார் மேலே கோபம் போல, யாரையா பயமுறுத்தணும்னு நினச்சி இதை பண்ணுகிறாருன்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் இருக்குல்லங்க. இப்போ கோர்ட்டே உத்தரவிடுது வச்சுக்கோங்க. இப்போ கேஎன்ஆர் விவகாரத்தில் கோர்ட்டு வந்து வழக்கு எஃப்ஐஆர் போடலான்னு நாளைக்கு வருது இல்லை, 4 தானே தள்ளி வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து தலைமை நீதிபதி அமர்வில் வருது. நாளைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. அவங்க 6 மாதம் நாங்கள் தீர ஆராய்ந்து விசாரித்து அதுக்கப்புறம் பண்ணுவோம் எங்கள் ரூலுகள்ன்றாங்கல்ல. தலைமை நீதிபதி வழக்கு பதிவு செய்யணும்னா என்ன பண்ண முடியும்? உச்சநீதிமன்றம் போவாங்க. அப்போ வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போட்டு ஆகணும். அப்படி போட்டால் ஈடி உள்ளே வந்துடும். ஈடிக்கு தேவை ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ். என்னென்னா மூல வழக்கு ஒன்று இருக்கணும், அப்போ தான் ரைடே வர முடியும். ஏற்கனவே ரைடு போனாலும் மூல வழக்கு வந்து அதை ஒட்டி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரதுலேயே 3 இருக்குது, ஜாப் ராக்கெட்டு, டெண்டரு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர், ஏதோ ஒன்று, மொத்தம் 3 இருக்குது. 1 ஓப்பன் பண்ணால் இன்னும் 2ஐயும் ஓப்பன் பண்ணுவாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்போ 3 இதுக்கு. இது இல்லாமல் டாஸ்மாக் வந்து டெல்லியில் வந்து உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது மறுபடியும் இவங்க அப்ளை பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சுன்னா அது ஒன்று இதாகும், அதுக்கு வரலாம். ப்ளஸ்ஸு மணலில் வந்து ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்கோம், வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க ஈடி. அது பண்ணாலும் ஈடி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இல்லை மணல் விவகாரம் சொன்னீங்களா சார், இது யாரை குறித்து அந்த வழக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது? மணல் வந்து ஏற்கனவே இப்போ அந்த அவங்க துறை, எந்த துறை? நீர்வளத்துறை. ப்ளஸ் இந்த 3 தெய்வங்கள் இருக்காங்கல்ல, 3 தெய்வங்கள், புதுசாக வேறு தெய்வங்கள்லாம் வந்திருக்காங்க, கனிம வளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் வரும். அப்போ அதில் வந்து அவர்கள் ஆதாரத்தெல்லாம் கொடுத்து
வழக்கு பதிவு செய்ய சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு தடை இருக்குது. அதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வெயிட்டாக இல்லை, ஒரு இதுவே இல்லை, எல்லாமே சாதாரண வழக்கு வச்சுட்டு இவ்வளோ பெரிய ரெய்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு. அதனால் அது அப்படியே நிற்கிது. இப்போ இதில் இந்த மாதிரி வழக்கு போட்டால் இதில் உள்ளே வந்துடுவாங்க. இல்லை ஆர்எஸ்ஆ தண்ணியும் சேர்த்து ஒரு இடி ரைடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா? ஆமாம், அவங்களாம் என்ன அப்படியே பெரிய பரம யோக்கியத்தில் அவருக்கு என்ன இருக்குது, அவருக்கு அந்த 2G வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை அதில் ஏதாவது மணி லாண்ட்ரிங் வந்து ரைடு வந்தால் வரலாம், தெரில. அதனால் என்ன நடக்க போகுது இப்போ பத்திரப்பதிவுத்துறையில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன இருக்குது, இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இதுவாக இருக்குதோ அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அமைச்சர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அமைச்சர்கள் மேலே அந்த வழக்கே இருக்குது. மீண்டும் விசாரணை எடுத்த வழக்குக்கான தடை நிற்கும், அந்த இதிலலாம் எடுப்பாங்க. அப்போ அதிலெல்லாம் மீண்டும் விசாரணை அப்படின்னு ஈடி உள்ளே வந்துச்சுன்னா அது எங்கே மணி லாண்ட்ரிங் நடக்குதுன்னு ஒரு இது வருதோ அங்கே உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு இப்போ நீ கேஎன்ஆர் நம்ம நினச்சி பார்த்தோமா, திடீர்னு உள்ளே வந்தாங்களா? அந்த மாதிரி அதிலலாம் கிடையாது. இப்போ வரப்போகிற அந்த இடி ரைடு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையே அந்த இடி ரைடு வந்து ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி திமுகவுக்கும் இந்த இடி ரைடும் வரப்போகிற இடி ரைடும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? அது பண்ணலாம். மத்திய அரசுக்கு இந்த தேர்தலில் இதை ஏதாவது பயன்படுத்தணும்னு நினச்சா பண்ணலாம். அவங்க கீழே தான் இருக்குது. ஆமாம். அண்ணாமலை அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு உடைந்த கண்ணாடி, இதை பற்றி பேச எதுவுமே கிடையாது, ஸோ அந்த கூட்டணி வந்து விரிசலாக இது ஒட்டுறதுக்கு தான் கனிமொழி அவர்கள் ராகுலை சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த கூட்டணி தவிர்த்து அஸ்ஸாம் தேர்தலில் காங்கிரஸுக்கு பணம் தேவை, அதை கொடுப்பதற்காக தான் அங்கேயே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அஸ்ஸாம் தேர்தல் நிதி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் எடுத்துக்கிறாங்களா? இல்லை காங்கிரஸுக்கு நிதி கொடுக்குற அளவுக்கு தெரில. அது என்னன்னு தெரில, அது அண்ணாமலைக்கு தான் தெரியும். அண்ணாமலையாருக்கே வெளிச்சம். இதில் என்னென்னா, இங்கேருந்து அதிமுக போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினா அடிமை, பார் தலைவர்களே டெல்லிக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க, இவங்களுக்கு தேவைன்னா இப்போ இவங்க அடித்து புரண்டு ஓடுறாங்க. ஏன்னா மிஸ் ஆகி தாவேக கூட்டு போயிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகிடும். கூடவே இல்லை தாவேக்கா போனால் என்ன சிக்கல் சார்? பீகார்லேயே பெருசாக காங்கிரஸ் சோபிக்கலை, விட்டுட்டு போனால் நல்லது தானே, காங்கிரஸ் இடத்த வேறு ஏதாவது கொடுத்து பெரிய இடத்துல வெற்றி பெறலாமே, ஏன் திமுக விட மாட்டாங்க? காங்கிரஸ் இடத்துல யார் கொடுக்குறது? அவங்களே நிற்கலாம், விசிகா கொடுக்கலாம். விசிகா கொடுக்கலாமா? இல்லை ஒட்டுமொத்த எல்லாமே பகிர்ந்து கொடுக்கலாம். இப்போ தேமுதிகவும் அங்கே பேச்சுவார்த்தை யாருக்கும் கொடுக்காம நம்ம அதிகமாக நிற்கணும் தானே பார்க்குறாங்க. அதான் திமுக ப்ளஸ் ஆகலாம் சார், திமுக நிற்கலாம். யார் ஓட்டு போடுறது? கூட்டணியை வச்சு தானே உருட்டுறீங்க. காங்கிரஸ் வெளியே போயிட்டால் பிஜேபி எதிர்ப்பு, சிறுபான்மை மக்கள் ஆதரவு, இந்த முகமுடியெலாம் உங்களுக்கு இருக்குமா? காங்கிரஸ் ஒரு 6% இருக்குது, போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 45% ஏற்கனவே உருட்டார், ஒரு 18% வரைக்கும் விஜய் உருவிடுவார். இதில் காங்கிரஸும் போயிடுச்சு வச்சுக்கிங்க, 21% 20% வந்துடுவீங்க. சிபிஎம் சிபிஐ சீட்டு ஜாஸ்தின்னு அவங்களும் போயிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. 3வது இடத்துக்கு தான் போகணும். அவங்க ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி போனால். ஆனால் இன்னொரு பிரச்சனையே இருக்குது. இதுவே பால்வாடி கட்சி டிவிக்கு இப்போ தான் எல்கேஜி யூகேஜி முடிச்சு 1ஆம் கிளாஸ் போய்க்கிறாங்க, 3வது வருஷம் தானே. ஆனால் பால்வாடி கட்சியில் திருக்குறள்லாம் திமுக பற்றி சொல்லியிருக்காரு. நான் கூட சொல்கிறேன், கேட்குறீங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் புசி சொல்வதே உலகு. நல்லாக்குதா? தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே கரூரில் சுட்டப்புண் இன்னும் சொல்லவா? நல்லா இருக்கே சார். அப்புறம் அவங்களுக்கு என்ன நானும் ஒரு 1 more கேட்குவா சார்? இதெல்லாம் அதான் சொல்கிறேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் புசி சொல்வதே உலகு. அப்போது இது விஜய்க்கு சொந்த அறிவே இல்லைன்ற மாதிரி தான் சார். வேறு என்ன அப்படி யோசிச்சா பேசினுக்கிறாரு. எவனா எழுதி கொடுத்து மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்து பேசினுக்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு ஒரு நியாயம் வேணாவா? ஒரு அரசை விமர்சிக்கிறேன்னா நேரடியாக விமர்சனம் பண்ணேன். இப்போ நீங்கள் கேட்டிங்களா இடி இது இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. கேஎன்ஆர் சப்ஜெக்ட் எடுத்து பேசினால 10 நிமிஷம் பேசலாமே. மூர்த்தி இதை எடுத்து பேசினா பேசலாம், செந்தில் பாலாஜி மேட்டர் எடுத்து பேசினா பேசலாம். இந்த அரசுடைய ஊழல்கள், முறைகேடுகள், போக்குவரத்து துறையை எப்படி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லை விஜய் தனி மனித தாக்குதல் வேணான்றதுனால இதை நிறுத்தி வச்சிருக்காரா? தெரியலையா? இதுவே தனி மனித தாக்குதல் தானே. முதல்வர் எழுப்புனா திடீர்னு எழுப்பி கேட்டால் விசில் ஓட்டு போடுவான்றது அவதூறு தானே. தனி மனிதரை கேலி கிண்டல் பண்ணுறது தானே. அதாவது எதுவுமே தெரியாதவன் அந்த பூமர் ஏதோ ஒரு இதில் காமிப்பாங்களே பரிதாபங்களில், அவன் சொல்லுவான், டேய் என்னடா அப்படிலாம் பண்ணாதீங்களா, ஏய் பூமர் என்ன தேவை பண்ணிட்டு போன்னு போயிடுவான். அந்த மாதிரி தான் இருக்குது இது. டேய் என்னையா இது அரசியல் பேசிங்க, அது பேச பூமர்ன்ற மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் பண்ணுவார். அப்புறம் என்னது ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து திமுகன்ற தீய சக்தி அப்படின்னு பேசுறதுலாம். அப்போ திமுக இந்த கூட்டணியில் காங்கிரஸை தக்கவே தான் பார்ப்பாங்களா? கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கனிமொழி அமைச்சது, கெஞ்சி கூத்தாடி கூட்டணியில் நிற்க வைக்கிறதுக்கு தான். ஏன்னா ராகுல் தான் முடியும். ஆனால் அவங்க டிமாண்ட் வந்து பெரிய அளவில் இருக்கே சார். 36 சீட் டிமாண்ட் பண்ணுறாங்க, அமைச்சர்கள் பங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அமைச்சர்கள் பங்குலாம் கிடையாது. ஏமா ஆட்சி வந்தால் தானே அமைச்சர்கள் பங்குலாம் கேட்குறதுக்கு. ஆட்சியே தொடருமா என்னமான்னு தெரியாது. 36 சீட்டு, அது 28 சீட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, அது முடிவாயிடும் ராஜ்யசபா. ஆட்சியில் பங்குலாம் வந்து நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு வேளை திமுகவே ஆட்சிக்கு வருதுன்னா மெஜாரிட்டி வந்தால் தரமாட்டாங்க. அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தால் மெஜாரிட்டி வந்தால் தரமாட்டார்கள். மெஜாரிட்டி கிடைக்காமல் போச்சுன்னா தலைக்கு மேலே இவங்க ஏறி உட்காந்துக்குவாங்க.
அதனால் 2006 வரும்போதே கூட்டணியில் பங்கு யாரும் கேட்கல, ஆதரவு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இவரை நம்பி மத்திய அரசு இருந்தது. அதனால் மிரட்டிக்கிட்டு இது பண்ணிட்டாரு. ஆனால் இவர் மட்டும் அங்கே பெரிய அளவில் கேபினெட்டு அது இதெல்லாம் வாங்கிக்கிட்டார். இதில் ஏமாந்து போனது யாருன்னா ஐயா ராமதாஸ். அவர் வந்து டெய்லி மார்க்லாம் போட்டுருந்தார். ஆனால் எம்எல்ஏ வச்சுருந்தார். ஆதரவு கொடுத்துட்டு எந்த இதுவும் வாங்கிக்கல. அதே மாதிரி இடதுசாரிகள் மற்றவங்க எல்லாருமே. அதில் கலைஞர் கில்லாடி, கலைஞர் மாதிரிலாம் வந்துடுவீங்களா? அதெல்லாம் இப்போலாம் வச்சு உரிச்சு எடுத்துருவாங்க. இதை கொடு, வேஷ்டியை கொடு, நான் கட்டிக்கணும் அப்படின்வாங்க. ஏப்பா வேஷ்டி தான்மா மாற்றோம், அதுக்கு என்ன பண்ணுறேன்? நான் 20 சீட்டு வச்சுக்கிறேன், நான் சொல்கிறேன், சொல்லு சீக்கிரம் சொல்லு, அடுத்த இடங்கு ரெடி ஆகுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கூட்டணி ஆட்சி, அப்படி ஆட்சி தொங்கு சட்டசபை இதெல்லாம் வந்துச்சுன்னா செம்ம காமெடி இருக்குது. இப்போ டெல்லியில் காங்கிரஸ் ஓகே சொல்லியிருக்காங்களா, என்ன சொல்லி அமைச்சிருக்காங்க சார் கனிமொழிகிட்ட? ஓகே தான். காங்கிரஸுக்கு திமுக விட்டுலாம் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. திமுக தான். தேமுதிக எங்கே போக வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு தேமுதிக என்டிஏ கூட்டணியில் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் தலைவர், அதாவது தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி அவர்கள் தான் இது குறித்து முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காமிச்சிட்டு போய் சாரா பாலத்துக்கு அங்கே போட்டார், பாலத்துக்கு அங்கே போட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும் இது மதில் மேல் பூனை, இது இப்படியும் வரும் அப்படியும் போகும். நம்ம ஏதாவது சொல்லி வச்சு நான் வராமல் போனதுக்கு நயினார் தான் காரணம்னு சொன்னால் அது ஒரு சிக்கல். எதுக்கு நம்ம வம்பு? அண்ணன் எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவார்ன்ட்டு போயிட்டார். இல்லாட்டி மற்ற டைம் பிஜேபி முடிவு பண்ணுறமா இருந்தால் எங்கள் மேலிடம் என்ன சொல்கிறதோ அதுதான் அப்படின்றவார். இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டாலின்கிட்ட போய் 22 சீட்டு கட்டுக்கிறாங்க முதல் எண்ணிக்கை. அவர் அப்படியே ப்ரெஷர் ஏற்றுக்குது. இந்த ஒரு படத்தில் இவன் இதற்காக தான் ஆசைப்பட்டாங்களா ஏய் மாத்திரை கொடுறா அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டுக்கிறாப்புல. ஏம்மா தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா? ஆமா அண்ணாச்சி, குமுதா ஆப்பி அண்ணாச்சின்னு. ஏன்பா நீ கேட்குற சீட்டு பார்த்தனா இல்லை, அந்த பலம் தேமுதிக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால தான் அவர் மயக்கம் வந்துட்டு. இல்லை, 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு சீட்டு கன்வெர்ட்டிங் இருக்குது. ஆமாம், தொகுதிக்கு 50-100 ஓட்டுக்குது. அதை வச்சு நாக்கா வலிக்கிறது. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்குற சீட்டில் 3 கட்சிக்கு 6-6-6ன்னு கொடுத்துருவேன், ஒரு 2 கட்சிக்கு 2-2ன்னு கொடுத்துருவேன், 5 கட்சிக்கு கொடுப்பேன், 5% ஓட்டு இருக்கிற 5 கட்சிக்கு இந்த பிரித்து கொடுத்துருவேன், 1/2% வச்சு இந்த மாதிரி கேட்குறியம்மா எனக்கு அப்படியே வேலைன்னு வருது அப்படின்ட்டுக்கிறாப்புல. அதனால் 9 சீட்டை என்னமோ கொடுக்குற மாதிரி, 9+1. எந்த இடத்துல சார்? அதிமுக திமுகவா? திமுக. பார்த்தீங்களா எவ்வளோ பேர்லாம் சந்தேகம் பாருங்கள். ஏன்னா லாப நஷ்டம் எந்த பை வெயிட் ஆகுது அந்த பையனு, அந்த மாதிரி அவங்களுக்கு 9+1 போல். இங்கே கொஞ்சம் யாரையும் விட்டு பேச விட்றாங்க. இது வரைக்கும் தெரிலங்க. நான் முடிவெடுத்ததை பற்றி உரிய முடிவெடுத்து முடிவை சொல்வதற்காக முடிவான ஒரு கூட்டத்தை உங்களை கூட்டி நான் முடிவை சொல்லுவேன் அப்படின்னா, பைத்தியக்காரனுக்கு பைத்தியத்தை பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா அந்த பைத்தியம் பிடிச்ச பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பார்க்க எந்த பைத்தியக்கார டாக்டரை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசு ஒரு படத்தில் சொல்லுவாப்புல. குடும்பம் இருக்கா அந்த மாதிரி, குடும்பம் ஒரு கதமத்தில் அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்குது. அதனால் அவங்கள பற்றி கணிக்கிறதுக்கு அவங்களாலே முடியாது. விஜயகாந்திலே மேலே இருக்கிற விஜயகாந்தே கேட்டார்னா தலைவரை இந்த மாதிரி ஐயோ, இங்கேயே நான் சித்திரகுப்தன்ட்டே கேட்டேன், ஒன்றுமே நடக்கலை, என்ன நினச்சினுக்குது எனக்கே தெரில. அது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, பெண் மனசு ஆழம்னு ஆண்டவனுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பெண் மனசு ஆழம்னு கடவுளுக்கும் தெரியாது. அந்த பாட்டு வருமேங்க, யாருக்கு? ஆம்பளைக்கு தெரியும். இல்லை, ஆம்பளைக்கும் தெரியாது. பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும்ல. ஆமாம், ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆட்சியில் என்ன இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். அதான் அன்னி மனசு ஆழம்னு ஐயாவுக்கு தெரியும், போய் சென்டாப்பில். இப்போ யாருக்கு தெரியும்? அன்னியாருக்கு மட்டும்தான் தெரியும். அன்னியார் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் முடிவு. அதை விட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்றதை பற்றி நான் முடிவெடுத்து அந்த முடிவை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு முடிவை அதை எடுத்து நான் உங்களுக்கு முடிவாக அந்த முடிவை நான் தெரிவிக்கிறேன்னு வாங்க. அப்படியே தலை கிருன்னு வந்துடும் நமக்கு. அண்ணி நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கே வரேன், நான் கிளம்புறேன் நீ அப்படின்ட்டு வந்துடுவோம். பாஜக நியமித்த இந்த தேர்தல் பொறுப்பாளர்களை வாபஸ் பண்ணியிருக்காங்க. இது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமா இந்த வாபஸ் நிகழ்வு நடந்திருக்கு. ஏன் இப்படி வச்சுக்கலாமா? வாபஸ் வாங்குறான்னு தெரிஞ்சு அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கலாமா? எப்படி வச்சுக்கலாம்? இல்லை, சொன்ன 2-3 ஹவர்ஸ் கழிச்சு தானே இது வருது. அவர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு, அவருக்கு தெரியாது. அதுலேயே அதிருப்தியை வெளிப்படுத்த அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் மத்தியானம் ப்ரெஸ் அது காரணமாக அவரோட அதிருப்தி. இது மாதிரி நான் தலைவர் நயினார்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாங்க நான் விலகிறேன்னு சொல்லிட்டேன், நான் தூக்க போகிறாங்க, மொத்தமாக கமிட்டியை கலைக்க போகிறாங்கன்னு இவர் முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா. எதனால இந்த கமிட்டி நியமிக்கிறாங்க, கலைக்கிறாங்க, இதில் இருக்க பின்னணி என்ன குழப்பம் அவங்களுள்ள பற்றி நான் இன்னும் பேசலை, விசாரிச்சா தான் தெரியும். திடீர்னு இப்போ தான் நடந்துருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல விஷயங்கள் அதிருப்தி இருக்குது. கூப்பிட்டு ஒரு வகையில் மிரட்டி தான் போய் ஒழுங்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி கடைசியாக அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 வாரம் தான் அந்த பேட்டரி சார்ஜ் நிற்கும், மறுபடியும் பழையபடி ஆகிடும். மறுபடியும் பூஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த இது பண்ணணும். இந்த ரோபோட்டுக்கு மாதிரி
அதுக்கு ப்ரோக்ராம் வந்து 2 வாரம் தான் நிற்கிது. 2 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் அனுப்பணும். மறுபடியும் வந்து கூட்டணிக்கு நாங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் நயினா நாகேந்திரன் அப்படி பேசிட்டே இருக்கோம். 2 வாரம் பொறுத்து மறுபடியும் மாறுவார். அதனால் ஏதாவது ஒரு நடந்திருக்கும். 2026ல் தாவிக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் இப்போ பேசின முதல்ல சொன்னீங்களா, அதான் நல்லா இருக்குது. என்ன சொன்னீங்க? தாவிக்கா வெஸ்ட் டிவிக்கு அதுதான் செம்மையாக இருக்கும். இவன் விசில் அடிப்பான், அவர் பேசுவார், இன்னொருத்தர் பேசுவார், அவன் இடியாப்பம். இல்லை இப்படி சொல்லி அதிமுக அந்த பாஜக கூட்டணியை மறைச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் விஜய் இப்படி சொல்கிறாரு சார். பெரிய அரசியல் மேதை அவர். அப்படியே சொல்லி மறைச்சிடுவார். இன்னைக்கு எந்த கட்சி இருக்குது? ஃபீல்டில் எந்த கட்சிங்க இருக்குது? களத்தில் இல்லாத கட்சியை பற்றி பேச விரும்பலைன்னாரு. களத்தில் இல்லாத கட்சி அது சொல்லுங்கள். குழந்தைங்க விமர்சனம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அகேன்ஸ்டாக இப்போ திருக்குறள் சொல்லி அதிக அளவில் திமுக திருக்குறள் சொன்னதுனால திமுக அப்படியே இது ஊழல் சக்தின்ற ஒரு வரியில் அடைக்கிட்டு இதை பாஜக பற்றி எதுவுமே சொல்லலை. திருக்குறள் சொன்னதுனால திமுக அழிஞ்சு மறுநாள் காலைல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ஒரே வரியில் சொன்னதுனால முழுசும் அழிய போகிறது பாதி அழிஞ்சிக்குது. பேச தெரியல, அரசியல் தெரியல, இயலாமை, தற்புகழ்ச்சி. சோசியல் மீடியாவில் சொல்கிற எல்லா விமர்சனத்தையும் அவர் சொல்லிட்டார். அதுலேயே அதான் அது எம்ஜிஆர் எப்படி வரும்போது எல்லா விமர்சனங்கள் இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அந்த கம்பாரிசன் அதே எல்லாம் போய் நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் ஒரு இதில். என்னால் முடியல, பசுபதி மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா இவர் சொன்ன எல்லாமே பொய். எம்ஜிஆர் பத்திரிகையாளரில் டெய்லி சந்திப்பார், காலைல சந்திப்பார். பல பேர்கிட்ட மத்தியானம் சாப்பாடு, காலை சாப்பாடு பத்திரிகையாளர்களோடு இருக்கும். அந்த மாதிரி எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே அவர் வந்து வரும்பொழுதே பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து பல விஷயங்கள் அவர் வந்து சாதாரணமாக இருந்தவர் தான். இன்னொன்று, எம்ஜிஆர் நிறைஞ்ச அறிவாளி. இவர்கள் உட்காந்து உருட்டுவாங்க. பொது உடைமை கருத்துக்களை ஒருத்தன் பயன்படுத்தி பாடல்கள்லேருந்து வசனத்துலேருந்து பண்ணுறான்னா அவனை முட்டாளாக வரப்பான். தன்னுடைய பாடல்களில் ஒரு வரி கூட நெகட்டிவாக போயிடக்கூடாது, ஒரு வரி கூட சரியில்லாமல் இருக்கக்கூடாதுல உரிய கவனம் செலுத்துகிறவர். வசனங்களை வந்து அந்தளவுக்கு இது சினிமா டெக்னாலஜி A to Z தெரிஞ்சவர். கேமரா கோணத்துலேருந்து எடிட்டிங் வரைக்கும் எம்ஜிஆருக்கு தெரியும். பெஸ்ட்டு எடிட்டர் எம்ஜிஆர் தெரியுமா? அதே மாதிரி மக்கள் மனங்களை படித்தவர் எம்ஜிஆர். விஜய் பெஸ்ட்டு சிங்கர். பல பாட்டை அவர் பாடியிருக்காரு சார். அப்புறம் இந்த பாடலை பாடிவர் உங்கள் விஜய் அப்படி அதிலே வருவோம். பெஸ்ட்டு டான்ஸர். இப்போ கூட்டத்தில் ஆனது பார்த்து தாடினாரு. இது கம்முன்னு இருக்கலாம். நாங்கள் உங்களை ஒரு நல்ல டான்ஸர் நம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னமோ அந்த வயசானவங்க ஆடுற மாதிரி ஒரு இது ஆடினாப்புல. ஏன் இதெல்லாம் அது என்னன்னா அவர் சொல்கிறார்ல, என்னை இன்னும் சினிமா நடிகராக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கல, நாங்கள் நினைக்கல, நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு எது வருதுன்னா இதுதான் வருது. மேடையில் குத்தாட்ட போட சொன்னால் ஜாலியாக போடுறாரு. ஒரு 1000 பேர் எல்லாம் அவங்களுடைய தொண்டர்கள், அவங்க மத்தியில் ஒரு டீசெண்டாக நடந்துக்குவோம். இது ஒரு அரசியல் கட்சி. மக்களுடைய பிரச்சனையை பேசி அவர்களை அதற்கு தயார்படுத்தி, தேர்தலுக்கு தயார்படுத்தி ஒரு சீரியஸாக போகிற நேரத்தில் இவர் என்ன இந்த ஆடியோ லான்ச் மாதிரி குத்தாட்ட. இல்லை, விஜய் வெளியில் வந்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னு குற்றச்சாட்டுக்கோ விமர்சனத்துக்குமோ அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஓட்டு அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விஜயும் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ கூட இவர் வரமாட்டாரான்னு தான் எனக்கு தோணுது. இவர் அப்படி தோணக்கூடாது. இவர் வராத அந்த இயலாமை இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி சால் ஜாப் சொல்கிறது. நான் என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, நான் பேசாவிட்டாலும் உங்களை பேச வைக்கிறேன் அல்லவா? என்னங்க பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பேட்டி கொடுக்காவிட்டாலும் உங்களை பேட்டி எடுக்க வைக்கிறேன் அல்லவா? தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுட்டு NDTVக்கு வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா வெட்டியாக உட்காந்துக்கிறார் வீட்டுக்குள்ளேயே. தமிழக வாடகை கழகம், தலைவர்களை வாடகைக்கு எடுக்கும் கழகம். கரெக்டா? எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா. இன்னும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் வாடகைக்கு எடுக்கல. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்? எனக்கு எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின்லாம் பிடிக்கும் அப்படின்னு இன்னும் சொல்லலை. நாளைக்கு சொல்லிட்டார்ல இந்த NDTVயில், நாம் எல்லாம் பார்க்காத கேட்காத அவர்கள் பேட்டி எடுத்ததாக சொல்லி அவர்களே ஒரு பேட்டி கொடுத்த பேட்டியில் எனக்கு தெரிந்த நான் பெரிதும் மதிக்கும் முதல்வர்கள்னு யாருன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர்ன்ட்டாப்புல. அப்போ காமராஜர் அண்ணாவும் தொக்கா அவங்களாம் ஒன்றுமே இல்லையா? சொல்லுங்கள். ஓமந்தூரார் பிறந்தநாள் அன்றைக்கி தான் இந்த பேட்டியே வருது. எவ்வளோ பெரிய முதல்வர் தெரியுமா ஓமந்தூரார்? கடைசி வரைக்கும் ஓமந்தூரார் பற்றி தெரிஞ்சிருந்தா அவர் ஒரு கொள்கை தேர்வில் சேர்த்துருப்பார்ல. அவரை கேட்டு தானே சொல்லியிருப்பார் தெரியுமா? அங்கே ஓமந்தூரார் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதோடைய ஓனரான்னு கேட்டிருப்பாப்புல. அப்போலாம் ஓனர் ரெட்டிக்காரு. அந்த மாதிரி இதுக்கு ஓனர் இவரா? ஓமந்தூர் ரெட்டியாரா? ஒரே ரெட்டிக்காரா ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்கல்ல அப்படின்னு இருப்பார். அவ்வளோதான் இவங்க லெவலு. இதை மறைக்கிறதுக்கு எதையாக போட்டு உருட்டுறது. என்னங்க வெளியே வரமாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வரனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜயிக்கிறான். அப்போ சொத்தை எழுதி கொடுத்துரு ஒவ்வொரு வீட்டுக்கும். எவ்வளோப்பா? 2 கோடி வீடுக்குதா? 200 கோடி ரூபா இருக்குது, இந்த புடி ஆளுக்கு இவ்வளோ. ஒவ்வொரு வீட்லேயும் விஜயிக்கிறான். என்ன கதை உருட்டுறது? ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னு நினச்சா பன்னீர்செல்வம் NDA கூட்டணிக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சார்? தினகரன் வந்து அவர் அதாவது ஒரு தெளிந்த அரசியல்வாதின்றதை காமிக்கிறாரு. எப்படின்னா, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோம், நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கல, விருப்பப்படுறோம். அந்த விருப்பம் எப்படின்னா, எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஏதோ பிரிஞ்சோம், இப்போ சேர்ந்துருக்கோம். எங்கள் MLAக்கள் நாளைக்கு ஜெயிக்கிறாங்கன்னா
ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில் எங்கள் ஆளுங்க யாராவது அமைச்சராக இருக்கணும்னு கோரிக்கை வைக்கல, கேட்கல, விருப்பப்படுறோம். அது ஆட்சி மெஜாரிட்டி வந்தால் கூட அப்படி ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்குது. அதை பரிசீலிக்கிறது அவங்க இஷ்டம். ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டாங்கன்னா வாய்ப்பு அதிகம் இல்லை சார்? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ இது ஒன்று அப்படி சொல்கிறாரு. இன்னொன்று ஓபிஎஸ் வந்து எனக்கு அண்ணன், செங்கோட்டையன் அண்ணன், யாரெல்லாம் வெளியே போனாலும் எல்லாம் எனக்கு அண்ணன், அதனால் அண்ணன் நல்ல முடிவு எடுப்பாருன்றாரு. அண்ணன் தான் பம்பரமாக சுற்றினுக்கிறாரு. அந்த சுறுசுறுவத்தி கொளுத்தி விட்டா சுத்தம் பார்த்துருக்கீங்களா? சுறுசுறுவத்தி, அது பேர் என்னது? சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் கொளுத்தி விட்டாரு இங்கே அங்கேன்னு போவோம், அந்த மாதிரி சுற்றினுக்கிறாப்புல. அதனால் அவர் வந்து அந்த சங்கு சக்கரம் சுற்றி அடங்கி எங்கே நிற்கிதோ அங்கே வந்து நிற்பார். அவருக்கு பெரும் குழப்பத்தில் இருக்கார். திமுகவுக்கு போகலான்னு ஆசைப்பட்றாரு ஓபிஎஸ். அதுக்கு இவர் கட்டை போட்டார். யார்? டிடிவி. என்னன்னு போட்டார்? இங்கேயே இருந்து உறுதி ஆதரவு கொடுங்க. சொல்ல 3 தடவை முதலமைச்சர் சேர்ந்திய அதிமுகவில், நீ போய் அங்கே சேர்ந்த அசிங்கமாக இல்லைன்ட்டாப்புல. ஏற்கனவே ஒருத்தர் அங்கே போய் உக்காந்துக்கிறாப்புல. இந்த கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஓபிஎஸோட இறுதியான முடிவு என்னவா இருக்கும் சார்? திமுகவுக்கு போகிறதா இருக்கும். இது எடுக்க துணிச்சலோட எடுப்பாரா அவர்? அதுக்கு தான் குழப்பம். அதுக்கு தான் அதிமுகவில் சேருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், லாஸ்ட்டில் அதிமுகவில் சேர்க்கவே இல்லை. அப்படி இப்படி மனம் திருந்திய மைந்தன் மாதிரி குடிகார கணவர் இருப்பான் தெரியுமா? பொண்டாட்டி போட்டு வருஷம் பூரா அடிச்சிக்கிட்டு இருப்பான். அது வெறுத்து போய் ஒரு கட்டத்தில் இவன் வேணாம் அப்படின்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பிளாட்பாத்தில் படுத்து இருந்துட்டு இதுக்கு பொண்டாட்டி கூடயே இருந்துருக்கலாமே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு போய் அந்த வீட்டு வாசல் நிற்பான். என்ன வந்துக்கிறேன்னா அந்த மாதிரி, சாரிம்மா நான் பண்ணம்மா தம்மா அப்படிமான்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இப்போ வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் வருகிறேன் சேர்த்துக்கொள்ளுங்களாம். குடிகார கணவன் மாதிரி சேர்த்துக்கிட்டே மறுபடியும் உள்ளே வந்துட்டு தொல்லை கொடுக்குறதுக்கா? நீ வெளியே வேறு, அந்த பக்கத்து வீட்டில் சோறு போகிறேன்னாங்க, நான் வேணா துட்டு கொடுக்குறேன், அங்கே சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துக்கோ, 3 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன், நின்றுக்கோ, அப்படியே ஜெயிச்சுட்டு அப்படியே இரு போ அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி நிற்கிறாரு. இவருக்கு இங்கே வந்தால் நல்ல சோறு கிடைக்கும், அங்கே துட்டு கொடுத்தா என்ன சோறு கிடைக்கும்? அதனால் அவர் என்டிஏ ஏடிஎம்ல சேர்க்கலையா, அங்கே அதை விட நல்ல ஹோட்டலில் கூப்பிட்டுக்கிறாங்க, அங்கே போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு நைஸாக ட்ரை பண்ணுகிறாரு. புது ஹோட்டலில் புது ஹோட்டலு, புது அம்மா. இது பொண்டாட்டில அங்கே இன்னொரு வீட்டம்மா, வா இங்கே வா, நல்லா சாப்பாடு நான் செஞ்சு தரேன், நல்லா பார்த்துக்கிறேன், காலைல வந்தால் காலை அமுக்கி விட்டு உன்னை இது பண்ணி வேலையே செய்ய வேணாம், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறதுக்கு ஆசை. ஆனால் சொந்தக்காரங்க திட்டுறாங்க, ஏன்டா அவனுக்கு வெக்கமாக இல்லை, கல்யாண வயசில் பொண்ணுக்குது, இன்னொரு பொண்டாட்டிக்கிட்ட போகிற அறிவு இல்லை உனக்கு, நல்லதாக கெட்டதாக அந்த அம்மா கூடயிடுறா அப்படின்னா. அந்த அம்மா தான் நான் சேர்த்துக்க மாட்டேங்குது. சரி பக்கத்து வீட்டில் அவன் துட்டு கொடுத்துறாங்க, தங்கின்னு சாப்பிட்டு அப்படி போயின்னு மூஞ்சில் கிஞ்சில் போனால் போயின்னு இருப்போம் அப்படின்றாங்க. இதுதான் இப்போ ஓபிஎஸ் நிலைமை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் வைக்க சார்.